ஹாய் மக்களே! இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணியிருக்க ஹேர் டை பார்த்தீங்களா எப்படி இருக்குது அப்படின்ட்டு. நல்லா மை மாதிரி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோங்க. இந்த ஹேர் டையை வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம முடி நேச்சுரலாகவே நல்ல கருமையாக மாறிடுங்க. சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இந்த ஹேர் டை யூஸ் பண்ணலாம். சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு நரைமுடிகள் வந்துட்டால் அதை சரி பண்ணுறதுக்கு இந்த ஹேர் டை ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். என்னென்னா, இதை தொடர்ந்து அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது அவங்களுக்கு இளநரைகள்ன்ற பிரச்சனையே போயிடுங்க. நல்ல முடியை வந்து பிளாக்காக மாற்றி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஹேர் டையை நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இதுக்கு வந்து முக்கியமாக நம்ம 2 பொருள்களை தான் ஆட் பண்ண போகிறோம். 2 பொருளும் நம்ம முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் நம்ம இதில் சேர்க்க போகிறது வந்து கருஞ்சீரகம்ங்க. இந்த கருஞ்சீரகத்தை நம்ம தொடர்ந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு வரும்பொழுது நம்ம முடியை நேச்சுரலாகவே நல்லா கருமையாக மாற்றி கொடுக்கும். சத்துக்கள் குறைவுனால தான் இந்த நிறைய முடிகள் வருது. அந்த ஊட்டச்சத்தை வந்து நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்கும். முடியை வந்து நல்லா கருப்பாக மாற்றி கொடுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ண போகிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். இந்த கருவேப்பிலை நம்ம முடிக்கு எவ்வளோ நல்லது அப்படின்ட்டு. அந்த கருவேப்பிலையை தான் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இது கூடவே நம்ம என்ன சேர்த்துருக்கோம் அப்படின்னா கருஞ்சீரகம் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் 2 ஸ்பூன் அளவுக்கு கருஞ்சீரகத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இந்த கருவேப்பிலை வந்து நல்லா ஃப்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். கருஞ்சீரகம் ஃப்ரை ஆயிரும் டக்குன்னு நமக்கு. ஆனால் கருவேப்பிலை வந்து கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதனால் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இரும்பு கடாய் தாராளமாக யூஸ் பண்ணி இந்த பொருள்களை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் நல்லது. ஈஸியாக உங்களுக்கு ஃப்ரை ஆயிரும். அதுக்காக தான் சொல்ல வரேன். இப்போ ஓரளவுக்கு பாருங்கள், அந்த கருவேப்பிலையோட நிறம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே வருது. இது வந்து நல்லா வந்து நமக்கு சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணிக்கணும். அரையும் குறையுமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தோம்னா ரிசல்ட் அந்த அளவுக்கு நமக்கு கிடைக்காது. நல்ல பிளாக் கலரில் மாறணும். அந்த அளவுக்கு நம்ம இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இந்த ஹேர் டையை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஆனால் 2 பொருள்களை வச்சு நம்ம இதை எப்படி ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றது ரொம்ப முக்கியம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா தான் இதை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். அதேமாதிரி நீங்களும் ப்ரிப்பேர் பண்ணி உங்கள் ஹேரில் அப்ளை பண்ணுங்கள். உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, மிச்சம் இருக்க ஹேர் டையை நீங்கள் தாராளமாக ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு சிலருக்கு ஒரு சில பொருள்கள் வந்து கிடைக்காது. அதுக்காக நான் சொல்ல வரேன். நீங்கள் செய்யும் பொழுதே கொஞ்சம் கூடுதலாக செஞ்சுட்டிங்கன்னா அதை அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு வாரத்துக்கு 2-3 தடவை இதை வந்து அப்ளை பண்ணிட்டு வரலாம். நல்லா உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்கும். ஹேர் ஃபால் இருந்தால் அதை கூட நல்லாவே கண்ட்ரோல் பண்ணும். ஏன்னா இது எல்லாமே நம்ம முடிக்கு ஊட்டச்சத்து கொடுக்கக்கூடிய பொருள்களை தான் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது 2ஐயும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரை ஆகி வந்துருச்சு அப்படின்ட்டு. இந்த மாதிரி வரணும், சேஞ்ச் ஆகி. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டோம். இருந்தாலும் அந்த ஹீட்லேயே கொஞ்ச நேரம் விட்டோம்னா நல்லாவே ஃப்ரை ஆகிடும். இப்போ நம்ம அப்படியே எடுத்து கீழே வச்சிடலாம். இது ஆறுனதுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லாவே ஆறிடுச்சு. ஆறின இந்த பொருள்களை நம்ம மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீனாக இருக்கணும். கொஞ்சம் கூட ஈரத்தன்மை இருக்கக்கூடாது. இப்போ இது எல்லாத்தையுமே உள்ளே போட்டுடலாம். இப்போ நம்ம இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. எந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிருக்கேன்னு பாருங்கள். இது கொஞ்சம் பசையாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா நம்ம கருஞ்சீரகம் சேர்த்துருக்கோம் இல்லையா, அதனால் அதுலேருந்து கொஞ்சம் ஆயில் வந்து வெளிவர தான் செய்யும். அதனால தான் இந்த மாதிரி இருக்கும். நம்ம ஃப்ரை பண்ணும்பொழுது கொஞ்சம் ஆயில் வெளிவரும். இப்போ அரைக்கும் பொழுது அது வந்து அப்படியே கொஞ்சம் பிசு பிசுன்னு தான் இருக்க தான் செய்யும். அதனால் ஒன்றுமே இல்லை. நல்லா இந்த மாதிரி சைடில் உள்ளதெல்லாம் எடுத்து விட்டுட்டு இதை வந்து நம்ம ஏர்டைட் கண்டெய்னர் இருந்தால் அதில் கூட நீங்கள் கொட்டி அப்படியே வச்சுக்கலாம். எப்போ தேவையோ அப்போ எடுத்து கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. இது கெட்டு போகவே போகாது, அப்படியே உங்களுக்கு இருக்கும். இந்த பொடியை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வைக்கணும் அப்படின்றதில்ல. வெளியில் நார்மலாக வச்சுக்கிட்டாலே இந்த பொடி வந்து கெட்டு போகவே போகாது. எத்தனை மாதம் ஆனாலும் அப்படியே இருக்குங்க. இப்போ நம்ம இதை ஒரு பவுலில் கொட்டிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஹேர் டையாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் இல்லையா, அதுக்கான பொடி தான் இது. அடுத்து இப்போ நம்ம செய்ய போகிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டாச்சு. இதில் வந்து நான் கண்டிப்பாக ஒரு இரும்பு கடாய் தான் யூஸ் பண்ண போகிறேன். நீங்களும் கண்டிப்பாக இரும்பு கடாயே யூஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் டவுட் கேட்பீங்க, என்னென்னா அக்கா இரும்பு கடாய் எங்ககிட்ட இல்லை, என்ன யூஸ் பண்ணுறது அப்படின்னு கூட கேட்பீங்க. அப்படியே உங்கள்கிட்ட இரும்பு கடாய் இல்லை அப்படின்னா தோசைக்கல் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வீட்டில் தோசைக்கல் வந்து இரும்பில் தான் வச்சுருப்போம். அந்த இரும்பு தோசைக்கல்லை வச்சு நீங்கள் பயன்படுத்தி செய்யுங்க. இப்போ நம்ம இரும்பு கடாய் வந்து நல்லா காஞ்சிருச்சு. ஒரு 3/4 டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். அதிகமாகவும் சேர்த்துற வேண்டாம், ஓரளவுக்கு மீடியமாக சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த
தண்ணியில் வந்து நம்ம முக்கியமான ஒரு பொருளை வந்து சேர்க்க போகிறோம். அது என்ன அப்படின்னா காஃபி பவுடர் தாங்க. ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் காஃபி பவுடர் எடுத்திருக்கேன். நீங்கள் கேட்பீங்க எந்த பிராண்ட் காஃபி பவுடருக்கா யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. கண்டிப்பாக நீங்கள் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. நான் வந்து சன்ரைஸில் ஒரு 3 பேக்கெட் எடுத்திருக்கேன். அது 3 பேக்கெட்டும் 3 ஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அவ்வளவுதான், வேறு ஒன்றும் இல்லை. இதை அப்படியே நான் கட் பண்ணிவிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி கொதி வந்த உடனே லைட்டாக பபிள்ஸ் வரும் பார்த்திங்களா, அந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் காஃபி பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணால் நல்லா இதை வந்து கொதிக்க வைக்க போகிறோம். இப்போ இது வந்து 3வது பேக்கெட்டுங்க. 3 பேக்கெட் ஆட் பண்ணியாச்சு. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து விட்டோம்னா ஈவனாக ஒரே மாதிரி நல்லா கொதித்து சுண்டி வரும். கலர் நல்ல ஒரு டார்க் கலரில் நமக்கு கிடைக்கும். இது நார்மலாகவே காஃபி பவுடர் வந்து ஹேருக்கு அப்ளை பண்ணிட்டு வந்தாலே முடியோட கலர் வந்து நல்லா சேஞ்ச் பண்ணி கொடுக்கும். இப்போ நம்ம இந்த மெத்தடில் பண்ணும்பொழுது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இப்போ பாருங்கள், கொதித்து வரும்பொழுது அதனுடைய கலர் எந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்ட்டு. இன்னும் கூட நல்லா டார்க் கலரில் சேஞ்ச் ஆக போகுது. நல்லா கலந்து விட்டாச்சு. நல்ல கொதியும் வந்துருச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்தளவு கொதி வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம அரைச்சி வச்சுருந்த ஹேர் டை பொடியை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. எல்லா பொடியும் நான் இதில் வந்து சேர்த்துக்கிறேன். அப்படியே உள்ளே போட்டுறேன். போட்டவுடனே நல்லா கிண்டி விடணும். ஏன்னா இது கொஞ்சம் பசையாக இருக்கிறதுனால கொஞ்சம் திப்பி திப்பியாக நிற்கிற மாதிரி தெரியும். ஆனால் ஹீட் ஆக ஆக நல்லா மெல்ட் ஆகி எல்லாமே நல்லா ஒரே மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்துடும். நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு ஈவனாக ஒரே மாதிரி நமக்கு கிடைக்கும் ஹேர் டை. இப்போ இந்த கரிஞ்சீரக பொடியை நம்ம ஆட் பண்ண உடனே கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகி ஒரு திக்கான கன்சிஸ்டன்சிக்கு கொதிக்க கொதிக்க மாறி வந்துடுங்க. நல்லா ஒரு ஷைனிங்காக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஏன்னா நிறையா ஆயில் பசை உள்ளது இல்லையா கரிஞ்சீரகம், அந்த ஆயிலெலாம் அப்படியே வெளியில் வரும். நல்லா பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்கும். இந்த ஹேர் டை அப்ளை பண்ணுறதுக்கும் அதேமாதிரி ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக இருக்கும். உங்களுக்கு ஹேரில் அப்ளை பண்ணால் பிசு பிசுப்பாலாம் இருக்கவே இருக்காது. ஏன்னா நம்ம இதை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துடுறோம் இல்லையா, அதனால் அந்தளவுக்கு பிசு பிசுப்பு தன்மையெல்லாம் இருக்காது. நீங்கள் வாஷ் பண்ணுறச்ச எதையாவது மைல்டு ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைமே உங்கள் முடியில் நல்லாவே பிடிக்கும். நல்லா கலந்து விட்டாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது, நல்லா மை மாதிரி கலந்து வருது பாருங்கள். சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா திக்காக வந்துருச்சு. ரொம்ப திக்காகவும் விட்டு நம்ம ஹேரில் அப்ளை பண்ண முடியாது. ஓரளவுக்கு மீடியமாக வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். எப்படி மாறிடுச்சு பாங்க. இரும்பு கடாயில் நீங்கள் யூஸ் பண்ணும்பொழுது தான் இந்தளவுக்கு நமக்கு ரிசல்ட்டும் கிடைக்கும். நமக்கு வந்து அயன் சத்துக்கள் நல்லா கிடச்சி நம்ம முடியில் வந்து நல்லா பிடிக்கும். அதுக்காக தான் இரும்பு கடாய் யூஸ் பண்ண சொல்கிறது. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த டையை வந்து நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. ரொம்ப ஹீட்டாக இருக்கும். அதனால் ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் இதை அப்படியே வச்சிடலாம். 1/2 அன் ஹவர் தான் வைக்கணுன்றதுலாம் கிடையாது. நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் இதை மூடி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் வைக்க போகிறேன். ஏன்னா இது கொஞ்சம் ஆறி வரட்டும். அதுக்காக நான் ஒரு மூடி வச்சிட்றேன். இப்போ 1/2 அன் ஹவர் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எப்படி இருக்குது கன்சிஸ்டன்சி அப்படின்ட்டு. செம்மையாக இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லா மை மாதிரி இருக்குது பாருங்கள். இதை வந்து இன்ஸ்டன்ட் ஹேர் டையாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பெர்மனெண்ட்டாக முடியை பிளாக்காக மாற்றுறதுக்கும் இதை நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். நல்ல உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். உங்கள் முடியை வந்து நல்ல நொடியில் நல்லா கருன்னு மாற்றி கொடுத்துருங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். செம்ம ஹேர் டைங்க. மிக்ஸ் பண்ண உங்களுக்கு நல்ல ஒரு மை மாதிரி இருக்கும் இந்த ஹேர் டை. எந்த விதமான சைட் எஃபெக்ட்டும் நமக்கு பண்ணாது. இப்போ நம்ம இதை அப்படியே ஒரு பவுலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை வந்து என்னுடைய ஹேரில் ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணி உங்கள்கிட்ட காட்ட போகிறேன்.
எந்த அளவுக்கு என்னுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக பிளாக்காக மாறுதுன்னு நீங்கள் லைவாக பார்க்க போகிறீங்க. இந்த அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டாலே இதை 15 டேஸ்க்கு தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்ஸ்டன்ட் ஹேர் டைவும் பயன்பட்டுக்கும். இதை வந்து நேச்சுரல் ஹேர் டையாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு வரலாம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. கன்சிஸ்டன்சி செம்மையாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணுங்க ஹேர் டை. கன்சிஸ்டன்சி இதே மாதிரி இருந்தால் தான் உங்கள் ஹேரில் நல்லா பிடிக்கும். ரொம்ப லிக்விடாக இருந்தால் ஹேரில் பிடிக்காது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஹேர் டையை நம்ம எப்படி ஹேரில் அப்ளை பண்ணுறது, எவ்வளோ நேரம் நம்ம தலையில் வச்சுருக்குது, நம்ம முடி எந்தளவுக்கு சேஞ்ச் பண்ணி தருது அப்படின்றத நம்ம வீடியோவில் பார்த்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த ஹேர் டையை என்னுடைய ஹேரில் நான் அப்ளை பண்ணி காட்ட போகிறேன். பாருங்கள் மை மாதிரி இருக்குது. என்னுடைய வெள்ளை முடியெல்லாம் ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு இந்த ஹேர் டையை நான் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு அப்படின்ட்டு. முன்னாடி தான் நமக்கு நிறைய வெள்ளை முடியெலாம் தெரியும். அங்கே வந்து இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் டச்சப் பண்ணி விட்டாலே போதும், உங்கள் முடியெல்லாம் பிளாக்காகவே மாறிடும். ஒன்றுமே தெரியாது, வித்தியாசமே உங்களுக்கு தெரியாது. இதை அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஹேரை மட்டும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ட்ரையாக இருக்கணும் ஹேர். அப்போ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா அப்படியே சூப்பராக ஒட்டிக்கும். அதுக்கப்புறமேட்டு கொஞ்சம் நேரம் ஃபேன் காற்றுல நீங்கள் விட்டுட்டு கொஞ்சம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கோம்பு போட்டு தலையை வாரிக்கலாம். நீங்கள் ஹேரை வாஷ் பண்ணணுன்ற அவசியமே இல்லைங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு டச்சப் வந்து நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. இந்த மாதிரி நம்ம முடியல நல்லா பிடிச்சிரும். உங்களுக்கு ஒயிட் ஹேருன்ற ப்ராப்ளமே வராது. எந்த விதமான சைடு எஃபெக்ட்டும் நமக்கு வந்து பண்ணாது. இதுவே நம்ம கண்டிப்பாக கெமிக்கல் ஹேர் டை யூஸ் பண்ணாதீங்க. நிறைய சைடு எஃபெக்ட் உங்களுக்கு உண்டு பண்ணும். இந்த மாதிரி நேச்சுரலாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் ஒரு புதிய வீடியோவில் பார்க்கலாம்.